வணக்கம். அதாவது இன்னைக்கு ஒரு 3 விஷயத்த பத்தி பேசப் போறேன். இந்த 3 விஷயத்தினால நீங்க யாராவது வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, ஆமா, இந்த ஊர்ல இருந்து, இந்த இடத்துல இருந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். நீங்க கமெண்ட்ல கூட சொல்லுங்க. அதுல முதல் விஷயம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தலைப்புச் செய்தி. மகளிர் விடியல் பேருந்திலிருந்து விடியலை தூக்கிய தாவேகா அப்படின்னு போட்டிருந்தாங்கல்ல. அந்த செய்தியை திணிச்சது, அது ஒரு செய்தியாக்கி அத திணிச்சது தாவேகா அரசுடைய ஒரு செட்டிங் தான்னு வச்சுக்கோங்களேன். காரணம் என்னன்னா, பல இடங்கள்ல மகளிர் விடியல் பேருந்துகளுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கு. பல இடங்கள்ல குறைக்கப்பட்டிருக்கு. வழக்கமா இந்த டைமுக்கு இந்த பஸ் வரும், நான் வேலைக்கு போகலான்னு காத்துக்கிட்டு இருந்த பெண்களுக்கு ஏமாற்றம் தான். பல இடங்கள்ல இருந்து புகார்கள். இப்ப நான் நின்னுகிட்டு இருப்பேன், பஸ் இந்த டைமுக்கு வரும், போகும்னா இன்னைக்கு வரல, நான் டிக்கெட் எடுத்துட்டு போக வேண்டிய அவலநிலை உருவாயிருக்குன்னு 2, 3 கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வந்துச்சு. அப்ப நம்ம கிராஸ் செக் பண்ணா, சென்னையிலேயே பல இடங்கள்ல மகளிர் விடியல் பேருந்துகள் குறைக்கப்பட்டிருக்கிறது தெரிஞ்சிருக்கு. இத சமீபத்துல ஒரு செய்தி நிறுவனம், பிரபலமான ஒரு செய்தி நிறுவனம் ஒரு செய்தியாவே போட்டாங்க. அதுல இருந்தா நம்ம இதை கிராஸ் செக் பண்ண ஆரம்பிச்சோம். அது உண்மையாகவும் ஆயிருக்கு. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. அதுக்கப்புறமா ஏன்டா இந்த செய்தி பூஸ்ட் ஆகல, இது பெரிய அளவுல பேசப்படல அப்படின்னு பார்த்தா, அதை பேசப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த விடியலை தூக்கிட்டு டைல்யூட் பண்ணியிருக்காங்க. அதாவது டேக் டைவர்ஷன், திருப்பி விட்டுருக்காங்க. விடியலை தூக்கிட்டோம், மகளிர் பேருந்து. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மகளிர் பேருந்து. அதுக்கு ஒரு விளக்கமும், அதாவது முட்டாள்தனமாவே அந்த அமைச்சரும் கொடுக்குற மாதிரியே நம்மள எல்லாரும் ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு ஒரு கோமாளி பாசிச ஆட்சி தான். விடியல் பேருந்து, விடியல்ன்றது சூரியனை குறிக்குது. மகளிர் பேருந்து, அதனால நாங்க அதை வந்து மாத்தணும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அந்த செய்தியை தான் நீ பேசணும். அதாவது விடியல்ன்ற பேரை தூக்கின செய்தியை தான் நீ பேசணுமே தவிர, இந்த இடத்துல நாங்க பேருந்துகளை குறைச்சிருக்கோம் அப்படின்றத நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு இது. நீங்க வழக்கமா எந்த ரூட்ல இருந்து எந்த ரூட்டுக்கு நீங்க போவீங்க, அப்படி போகும்போது இந்த பேருந்துகள் இந்த இந்த கொஞ்ச நாளாவே வரதில்லை அப்படின்னா, நீங்க அதை கமெண்ட்ல கூட தாராளமா சொல்லுங்க. பேசுவோம். அடுத்து, மகளிர் உரிமை தொகை பல பேருக்கு 2 மாசமா வரல. இதுக்கு நீ பொய் சொல்றேன் அப்படி இப்படின்னு நீங்க என்ன கேஸ் போட்டாலும் எனக்கு கவலை இல்லை. இதுவும் உண்மையா இல்லையான்னு கிராஸ் செக் பண்ணதுல, ஓட்டேரியில இருக்கிற இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு முந்தா நாள் நமக்கு தெரிஞ்ச நபர் ஒருத்தரை அனுப்பி போய் பார்க்க சொன்னா, கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள், வயதானவர்கள் கண்ணீர் மல்க அந்த வங்கியினுடைய மேலாளர்கிட்ட போய், 1000 ரூபா வரலப்பா, 1000 ரூபா வரல, எப்படி யாரை கேட்கறது? அவருக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தெரியலம்மா, எப்படி வரும்னு தெரியலம்மா, என்ன ஆச்சுன்னு தெரியலமான்றாரு. எப்படின்னு அவருக்கு தெரியல, ஒன்றும் புரியல. இது இது வட சென்னை முழுக்க நான் எடுத்த சர்வேல பல இடங்கள்ல பல பேருக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் கடந்த 2 மாதங்களாக வரவே இல்லை. திமுகவை சேர்ந்த முக்கியமான நபர்கள், இதை எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் இதை பேசுனா, முடிஞ்சா இதை ரெட்டு போடணும். போட்டா இதுல பல உண்மைகள் வெளியில வரும்னு தோணுது. பல பேருக்கு 1000 ரூபாய் வரல. நம்மளுடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்ட ஒரு வயதான அம்மா, எனக்கு இந்த மாதிரி மாசம் மாசம் ஒரு 1000 ரூபாய் வந்துச்சு, அதை வச்சு நான் வந்து மருந்து மாத்திரை நான் வாங்கிக்கிட்டு இருந்தேன். என் பையன் காசு கொடுப்பான், ஆனாலும் எனக்குன்னு நானா வாங்கிக்கிறது எனக்கு கொஞ்சம் கௌரவமா இருந்துச்சு. அது இப்போ 2 மாசமா வரலைங்கய்யா, எப்படி இது யாரை போய் அணுகிறதுன்னு ஒரு ஒரு மாதிரியான குரல்ல கேட்டாங்க. அம்மா, ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நீங்க ஒன்றும் மனசுல இது என்ன பண்ணுங்க, பக்கத்துல இருக்க இ சேவை மையம் போங்க. அப்படி இல்லைன்னா தாசில்தார் ஆஃபீஸு, விஓ ஆஃபீஸு, இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க நகராட்சி ஏதாவது ஆஃபீஸு போய் விசாரிங்க அப்படின்னு. விசாரிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் திரும்ப தொடர்பு கொள்கிறாங்க. நம்மளுடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு, பா, எனக்கு யாரையுமே நான் பார்க்க மாட்டேன், உன் சேனல் தான் பார்க்குறேன், எனக்கு யார்கிட்ட இதை போய் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் அலைய விடாமல் எனக்கு கொஞ்சம் எனக்கு வர வச்சா சந்தோஷமா இருக்கும். யார் அவங்க இன்னைக்கு போனீங்களாம்மா, என்னம்மா ஆச்சுன்னு கேட்டால், யாரும் முறையாக சொல்ல மாட்றாங்கப்பா, எதுவுமே சொல்ல மாட்றாங்க அப்படின்னு. சரிம்மா, இப்போ எத்தனை பேருக்குமா வரல? என் தெருவில் இருக்க யாருக்குமே வரலப்பா. சரிம்மா, இப்போ அவங்க எல்லாருமே போய் புகார் கொடுப்பாங்களா? அவங்களாம் கொஞ்சம் பயப்படுறாங்க, எதுக்கு ஆட்சி இவங்களது இல்லை அப்படின்னு. சரிம்மா, நீங்கள் அந்த நேம் லிஸ்ட்டெல்லாம் எடுங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி எங்கள் தெருவில் இவ்வளோ பேருக்கு வரலன்னு உங்கள் பையனையோ இல்லையோ கூப்பிட்டுட்டு நீங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போயிருங்கன்னா, ஆட்சியருமே பார்க்க முடியல, முறையான பதில் இல்லைன்னு திரும்ப வந்து சொல்கிறாங்க. இப்படி பல இடங்களில் விசாரிக்கும் போது மாதம் 1000 ரூபாய் பல பேருக்கு போய் சேரலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வருது. என்னடா இது, இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, இதை எப்படி மறைக்கிறாங்க, என்ன ஒன்றும் புரியலையே, பேருந்துகள் குறைக்கப்பட்டிருக்குன்னா, இன்னொரு பக்கம் வந்து சிஎம் விஜய் இனிமேல் ஏசி பேருந்து தான் விடணும்னு சொன்னார். அதுக்கும் இவங்க பார்த்தீங்களா, மக்கள் குழு குழு என்று பயணத்தில் மேற்கொள்வதுதான் விஜயனுடைய ஆசை என்று அப்படின்னு சேனல்லாம் வீடியோ போடுறான்.
குழு பயணங்கள் சத்தியமாக வரவேற்கிறோம், நல்ல விஷயம். ஆனால் குழு பயணங்கள் என்ன இவர் மட்டும்தான் கொண்டு வந்தாரா? அது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஏசி பஸ் இருக்கு. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஏசி பஸ் இருக்கு. இப்பயும் ஏசி பஸ் நிறைய விட்டாங்க. இப்போ லாஸ்ட் பீரியட்லலாம் ஏகப்பட்ட ஏசி பஸ். அதில் கட்டணமும் சாதாரண கட்டணமாக தான் இருக்கும். என்னடா அது இவ்வளோ இருக்குன்னு இவங்க தான் ஏசி பஸ்ஸையே உலகத்திலே முறையாக ஏசி பேருந்தை இவங்க அறிமுகப்படுத்துகிற மாதிரி அப்படியெல்லாம் வித்தியாசமான விளம்பரங்கள்லாம் இவங்க கொண்டு வந்துருந்தாங்க. அதில் இன்னொருத்தன் போடுறான் ஒரு தற்கூரி, ஒரு ஃபேக் ஐடி. பார்த்தீங்களா, மக்களுக்கு விலை உயர்வை ஏற்றக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு டிக்கெட்டுக்கு பின்னால் விளம்பரத்தை வைத்திருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஜனநாயகம் வந்தாலும் வரும். விளம்பரத்தை வைத்து வருவாயை ஈட்டி பெண்களுக்கு இலவச பேருந்தை கொடுக்கறது அப்படின்னு போடுறான். பக்கி பயல, இது லாஸ்ட் பீரியட் ஆட்சியிலே இருந்துச்சுரா. ஏண்டா பஸ்ஸில் போயிருக்கீங்களாடா இல்லையாடா எலைட்டு பரம்பரையை சேர்ந்தவங்களா? ஏண்டா பிங்க் பஸ்ஸில் முன்னாடியும் பின்னாடி மட்டும்தான் பிங்க் இருக்கும். நடுவில் பல பேருந்துகளில் விளம்பரங்கள் தான் இருக்கும். நீங்கள் அது காஸ்ட்லி பஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பிங்க் அந்த மகளிர் விடியல் பேருந்தாக இருந்தாலும் சரி, எந்த பேருந்தாக இருந்தாலும் சரி, ஏசி பஸ்ஸாக இருந்தாலும் சரி, நடுவில் உங்களுக்கு விளம்பரங்கள் இருக்கும். அது மூலிமா வருவாயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி பேருந்துக்கு பின்னாடியுமே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, அதாவது எனக்கு தெரிஞ்சு சரியாக சொல்லணும்னா 3க்கு 3 இல்லைனா 3க்கு 5 அந்த மாதிரி கணக்கில் ஒரு போர்டு வச்சு விளம்பரங்களை கொடுப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி பேருந்தினுடைய ஜன்னல் இருக்கும் பாருங்க, உள்ளுக்குள்ள மூலம், அப்புறம் நீங்கள் உடனே வெள்ளையாக வேண்டுமா இந்த நம்பரை அணுகுங்கள், தலைவலியா மூட்டு வலியா இந்த நம்பரை அணுகுங்கள், இஷ்டத்துக்கு விளம்பரம் போட்டிருப்பான். அப்போ அரசாங்கம் மேலே முறைப்படுத்துது, இனிமே எவனாவது பேருந்துக்குள்ள ஓ விளம்பரத்தை பண்ணக்கூடாது, அரசாங்கம் தான் அரசாங்கத்துக்கான விளம்பரத்தை நிர்ணயிக்கும் அப்படின்னு அவங்க முறைப்படுத்துறாங்க. இதெல்லாமே பல பல முன்னாடியே செஞ்சது. இப்போ இது எல்லாமே டைல்யூட் பண்ணி ஏமாத்துற வேலை. இந்த 2 விஷயம் நான் சொன்னது உண்மைனா, பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் பேசலாம். அடுத்து 3வது விஷயத்துக்கு வரேன். அரசாங்கம் நம்ம விஜயனை ஓடுனாப்புல இல்லை மேரத்தான், அதாவது போதையில்லா தமிழ்நாடு அப்படின்னு. போதையில்லா தமிழ்நாடு நாங்கள் வரவேற்கிறோம், ஓகே. ஆனால் இப்போ நேற்று ஒரு விழிப்புணர்வு ஒரு செய்தி வருது. என்னன்னா, அதாவது மணமகிழ் மன்றமா, மணமகிழ் மன்றத்திற்கு கிட்டத்தட்ட 54 வகையான 52 54 வகையான புது மதுபானங்கள் கர்நாடகா பாண்டிச்சேரி அங்கிருந்தெல்லாம் எடுத்துட்டு மணமகிழ் மன்றங்களை அரசாங்கம், அதாவது டாஸ்மாக் நிர்வாகமே எடுத்து நடத்துகிற மாதிரி தமிழ்நாட்டில் அதுக்காக ஏதோ வேலை பார்க்குற மாதிரி ஒரு செய்தி வருது. எனக்கு இப்போ என்னடா இது, நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 2த்தையும் பாருங்கள், பேருந்தாகட்டும் இல்லை மகளிர் உரிமை தொகையாகட்டும், இது 2த்தையும் டைல்யூட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதை டைல்யூட் பண்ணுறது பாருங்க. இந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இன்னொரு செய்தி வந்துச்சு. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. மணமகிழ் மன்றம் இனிமே திறப்பதற்கு கூடுதலாக வரி செலுத்த வேண்டும் என்று மாநகராட்சி தமிழக அரசு அறிவுறுத்தல் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க. அப்போ மணமகிழ் மன்றத்தை கரெக்டாக வரி ஏற்றுறாங்க, இந்த பக்கம் அதை அரசாங்கமே நடத்துது. வரி ஏற்றுறாங்க, அரசாங்கம் நடத்துது, வரி ஏற்றுறாங்க, அரசாங்கம். எப்படி இது? அப்போ அந்த டெண்டரை யார் எடுப்பா? யாருக்கு அந்த 54 வகையான சரக்கு போகும்? அதை அப்படியே எந்த விலைக்கு அதை விற்பாங்க? பாதிக்கப்படுறது யார்? டெண்டரை எடுக்கிற நபர் தான் அந்த அரசாங்கத்தை அந்த சரக்கை வாங்குவார். சரக்கு எந்த விலைக்கு விற்கணும் நிர்ணயம் பண்ணுவார், விற்பார். பாதிக்கப்படுறது மக்கள். கனெக்ட் பண்ணி நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெளிவாக சொல்கிறனாலும் சொல்கிறேன். லாஸ்ட் வீக்கு மணமகிழ் மன்றத்தை இனிமேல் திறக்கணும், ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதிக அளவில் வரி கிட்டத்தட்ட 17-20 என்னமோ சதவீதம் நான் பார்த்த மாதிரி ஞாபகம். அது ஒரு வரி. இப்போ மணமகிழ் மன்றத்தை அரசாங்கம் டாஸ்மாக் நிறுவனமே எடுத்து நடத்தும். பொதுவாக நம்ம ஊரில் டாஸ்மாக் டெண்டரெல்லாம் யார் எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும், ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு திருப்பரங்குன்றத்துலேயே ஒரு பாரை க்ளோஸ் பண்ணுறாங்க, அதிமுக காரரோட பாரை. அந்த அதிமுக காரர் அடுத்த நாள் தாவேக்காவில் சேர்றாரு, அதுக்கு அடுத்த நாள் அந்த பார் திறக்கப்படுது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அப்போ இந்த விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். இதெல்லாம் தாண்டி ஒரு டுபாகூர் ஒரு ஃபேக் ஐடியா, அது ஒரு ஒரிஜினல் ஐடியான்னு தெரியல, பிரியான்னு ஒரு ஐடி ட்விட்டரில். அந்த அக்கா என்ன போடுதுன்னா, சென்சாஸுக்காக பால்லையே விளம்பரம் பண்ணுறாரு, சூப்பர் விஜயண்ணா அப்படின்னு போடுது. ஏக்கா அதுக்கு கீழே இன்னொரு லைன் எழுது, அதுதான் ட்விஸ்ட்டு. அதாவது திமுக ஆட்சியில் தேவையில்லாத விளம்பரம் இருந்துச்சான். எனக்கு இன்னொன்று என்னென்னா, நம்ம இதை ப்ரூஃபோடு தான் பேசணும் அப்படின்னு நினச்சேன் நான். அதில் திமுக ஆட்சியில் பாலில் என்னெல்லாம் விளம்பரம் பண்ணாங்கன்றத இப்போ நீங்கள் டேட்டாவோட பார்க்குறீங்க. செஸ் ஒலிம்பியாட் நடந்துச்சு சென்னையில்.
அதில் அதுக்கான ஒரு விழிப்புணர்வை 44வது செஸ் ஒலிம்பியாட்டை ஆவின் பாலில் அவங்க விளம்பரமாக கடந்த ஆட்சியில் போட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து சேலம் மாவட்டம் வாக்காளர்களுக்கு அந்த எஸ்ஐஆர் பற்றின ஒரு விழிப்புணர்வு, அந்த மாவட்ட வாரியாக எஸ்ஐஆர் பற்றின விழிப்புணர்வும் ஆவின் பாலில் இருந்துச்சு. இது திமுக விளம்பரமா? இது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அடுத்து ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள், இது எல்லாமே ஒரு விழிப்புணர்வுக்காக அதில் இருக்கப்பட்டது. அப்புறம் ஆவினில் ஸ்பெஷல் ஸ்வீட் கொண்டு வந்திருக்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வு ஒரு ஆடு மாதிரி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இப்படி பல எப்போவுமே ஆவினில் இப்படியான ஒரு முயற்சிகள் எப்போவுமே அது எடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இந்த டுபாகூருங்க வந்து டைல்யூட் பண்ணி விஷயத்தை மாற்றுறதுக்காகவே இவ்வளோ வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.